பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுப்பதை, பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுப்பதை. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவது என்பது பிள்ளைகளுக்கு க்ஷேமம் அல்ல. தம்பிமார், தங்கைமார், அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்த்து பேசுவதோ அல்லது மிரட்டுவதோ, தூஷிப்பதோ அல்லது அவர்கள் மீது கைகளை ஓங்குவதோ ஒருபோதும் க்ஷேமம் அல்லவே அல்ல. மிரியாம் செய்த தவறு என்னவென்றால், மோசே ஒரு தீர்க்கதரிசி. மோசேவுக்கு எதிராக நின்றால் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாள். அதன் விளைவாக மிரியாம் குஷ்டரோகத்துக்கு ஆளாகிவிட்டாள். வாய் தவறுகிற போது, கோபத்தை வெளிப்படுத்துகிற போது வியாதியை வருவித்துக் கொண்டாள் மிரியாம், தீர்க்கதரிசியாக இருந்த போதும். நம்மத்தில் யாரும் இருக்கிறீர்களா? வாய்க்கு வந்தபடி பேசுகிறவர்கள், எப்பொழுதும் கோபத்தை கொட்டுகிறவர்கள், இஷ்டம் போல பேசுகின்றவர்கள். எப்போதும் அது நல்லதல்ல. பைபிள் கூட சொல்லுகிறது, கோபத்தை விட்டுவிடு, உக்கரத்தை விட்டு விலகு. சில பேர் கணவன்மாருக்கு மூக்குக்கு மேல கோபம் எப்போது இருக்கும். சில மனைவிமார்களுக்கு பயங்கர ஆவேசம் இருக்கும். கவனமாய் தியானிப்போம் என்றால், நாகமானுக்கு இருந்த வியாதி, அதாவது ஆக்சுவலான வியாதி என்னவென்றால் கர்வம். அந்த கர்வம் நாகமானுக்குள் எதை கொண்டு வந்தது? கோபம், ஆவேசம். எனவேதான் நாம் வேதத்திலே பார்க்க முடியும், நாகமான் எப்பேற்பட்ட கோபக்காரன், முன்கோபக்காரன், எவ்வளவு ஆவேசமுடையவன் என்பதை கூட கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போறோம். எனவே தயவு செய்து கோபத்தை, ஆவேசத்தை வெளிப்படுத்தி உங்களுடைய வார்த்தைகளை கெடுத்துக் கொண்டு ரோகத்துக்கு ஆளாகி விடாதீர்கள். குஷ்டரோகம் முதலாவது பரிசுத்தமின்மைக்கு தள்ளும். பாவம் மனுஷனை பரிசுத்தமின்மைக்குள் கொண்டு போகும். குஷ்டரோகம் இரண்டாவதாக ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். பாவமும் மனிதனுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். குடிகாரங்களை கவனிங்க, தங்கள் ஆரோக்கியத்தை அவங்களாவே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேன்சரை வருவிச்சுக்குவாங்க, கிட்னிஸ கெடுத்துக்கிறாங்க. ட்ரக்ஸ் யூஸ் பண்றவங்க யாரையாவது பாருங்க, அவங்க முகமெல்லாம் வெளுத்து கருப்பா ஒரு மாதிரி இருக்கும். விபச்சாரம் பண்றவங்களை பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்னே சுத்திக்கிட்டு தெரிவாங்க. பயங்கரமான ரோகங்களுக்கு ஆளாயிடுறாங்க. எப்ப பார்த்தாலும் சிகரெட் குடிக்கிறவங்களை கவனிச்சு பாருங்க, அவங்க அந்த உதடெல்லாம் கூட அப்படியே வெள்ளையாயிடும். பல்லெல்லாம் பயங்கரமான கரை பிடிச்சிரும். குட்கா மாதிரியான இந்த பொருட்களை சாப்பிட்றவங்களை பாருங்க, பல்லெல்லாம் பயங்கரமா இருக்கும். உங்களை இந்த மாதிரி பழக்கங்களுக்கு அடிமையானவங்க யாராவது இருக்கீங்களா? குட்கா போடுறவங்க, பல்லெல்லாம் கரையோடு இருக்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? தயவு செஞ்சு பச்சை குழந்தைங்க பக்கத்துல போய் சிரிச்சிடாதீங்க, பயந்து போயிரும் குழந்தை. உனக்கு இருக்கிற இந்த கெட்ட பழக்கங்கள் என்ன செய்கிறது? உன்னுடைய ஆரோக்கியத்தை பாழாக்குகிறது. நீயாகவே உன் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளுகிறாய். அது ஆரோக்கியத்தை மாத்திரமல்ல, உன் சரீரத்தை கெடுத்து போடுகிறது, உன் அழகை பாழாக்குகிறது, உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை பாழாக்கி விடுகிறது. மூன்றாவதா, குஷ்டரோகம் எல்லோரையும் நம்மை விட்டு பிரித்து விடுகிறது. பாவமும் எல்லோரையும் நம்மை விட்டு பிரித்து விடும். ஏற்கனவே நாம் வாசித்ததை போல, அவன் பரிசுத்தமில்லாதவன், பரிசுத்தமற்றவன் என்று சத்தமாக கத்த வேண்டும். அப்பொழுது அவர்கள் தன்னை மூடிக்கொண்டு, நான் தீட்டானவன், நான் தீட்டானவன் என்று சத்தமிட்டு சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவன் பாளையத்துக்கு வெளியே, ஊருக்கு வெளியேதான் வசிக்க வேண்டும். மிரியாம் குஷ்டரோகத்துக்கு ஆளான போது தான் எல்லோரையும் விட்டு விலகி இருக்க வேண்டி வந்தது. பாளையத்துக்கு வெளியே குடியிருக்க வேண்டிய சூழல் உண்டாயிற்று. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, அங்கே ஒரு ராஜா தேவனுடைய சாபத்துக்கு ஆளாகி குஷ்டத்துக்கு ஆளான போது அவன் அந்த ராஜ்யத்தை விட்டு போய் பிரத்யேகமாக ஒரு இடத்திலே குடியிருக்க வேண்டிய சூழல் உண்டாயிற்று. அப்படி என்றால் குஷ்டரோகம் எல்லோரையும் விட்டு பிரித்து விடும். அதேபோல் பாவம் என்ன செய்கிறது? எல்லோரையும் விட்டு பிரித்து விடுகிறது. ஒரு சகோதரியின் இடத்திலே வந்து, அண்ணா, நான் ஒரு பயங்கரமான பாவி அண்ணா, கள்ளத் தொடர்புகள் பல வைத்துக் கொண்டு விபச்சாரம் செய்த ஒருத்தி. ஆனால் கால்வரி டெம்பிளுக்கு வந்ததற்கு பிறகு என் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டேன், நான் என்னை திருத்திக் கொண்டேன். ரொம்ப சந்தோஷம் தங்கைய. கொஞ்ச காலம் சென்ற பிறகு அதே சகோதரி மறுபடியும் வந்தார்கள். இப்பொழுது அழுது கொண்டு வந்து நின்றார்கள். இப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஆனா நான் கால்வரி டெம்பிளுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையை திருத்திக்கிட்டேன்னு சொன்னேன்ல, கடந்த காலத்துல இருந்த அந்த பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டு விலகிட்டேன்ல, அதற்கு பிறகு எனக்குள் வந்த மனமாற்றத்தை பார்த்து என்னுடைய கணவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அது மாத்திரம் இல்லாம ஆலயத்துக்கு வாங்கன்னு சொன்னப்ப அவரும் ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தார். நானும் என் கணவரும் சேர்ந்து ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருந்தோம்.
அவரும் மெல்ல மெல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க துவங்கினார். ஆனால் என்ன நடந்ததோ ஏனோ மறுபடியும் பாவ புத்தி வந்துவிட்டது. கடந்த காலத்தில் யாரோடு கள்ள தொடர்பு வைத்திருந்தேனோ அவரிடத்திற்கு மறுபடியும் நான் போக ஆரம்பித்தேன். அந்த விஷயம் வெளியே தெரிந்துவிட்டது. என் கணவர் என்ன செய்தார் தெரியுமா? பாவி பாவி, ஒரு பக்கம் ஆலயங்கிற, இன்னொரு பக்கம் பயங்கர அக்கிரமான காரியங்களை செய்யற, உன்ன மாதிரி ஒரு ஆளோட என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அண்ணா, இன்னைக்கு நான் ஒரு தனியாள நிக்க வேண்டிய ஆயிடுச்சு. ஏன் தனியாள நிக்க வேண்டியதாயிடுச்சு? தன்னுடைய பாவம் தான் தன்னை தனிமையாக்கி விட்டது. இன்னைக்கு நம்ம மத்தியில் அப்படிப்பட்டவங்க இல்லையா? உன் கணவர் என்னானாரு, உங்க மனைவி என்னானாங்க, உன் பிள்ளைங்க என்னானாங்க, உங்க உறவுக்காரங்க என்னானாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னானாங்க? ஏன் அவங்க எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க? உன்னுடைய பாவ வாழ்க்கையை பார்க்க முடியாததால, நீ போடுற வேஷங்களை தாங்க முடியாததால, நீ செய்யற அருவருப்பான காரியங்களை பார்த்து சகிக்க முடியாததால அவங்க எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. பாவம் உன்னை நேசிக்கிறவர்களையும் நீ நேசிக்கிறவர்களையும் உன்னை விட்டு பிரித்து விடும் என்று சொல்வதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு சாட்சியை நாம் கேட்டிருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். எங்க அப்பா அம்மா பேச்ச மீறி அவங்கள வேண்டான்னு விலக்கி வச்சுட்டு நான் இஷ்டப்படுறவரையே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனியா போய் அவரையே நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். வீட்டுல எல்லாரும் வேண்டான்னு சொன்ன கூட அவங்க வார்த்தையை புறக்கணிச்சுட்டு என்னோட இஷ்டப்படிதான் நடக்கணும்னு முயற்சி செஞ்சேன். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் நல்லவர் இல்லன்னு. ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அது மாத்திரம் இல்லாம என் ஃப்ரெண்டோடய அவர் கள்ள தொடர்பு வச்சிருக்காருன்னு தெரிஞ்சது. அந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்தப்போ என் இருதயமே நொறுங்கி போயிடுச்சு. வீட்டுல வந்து அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னா அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்களும் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட அவங்கள நான் தான் என்னை விட்டு பிரிச்சு வச்சுட்டேன். ஒரு மனிதன் தன்னுடைய இஷ்டம் போல வாழ்கிற போது தனக்கு இஷ்டமானவர்களை விட்டு பிரிய நேரிடுகிறது. அப்படிப்பட்ட சூழல் வரும். அப்படிப்பட்ட சூழலுக்குள் யாரும் இருக்கிறீர்களா? அம்மா அப்பாவை விட்டு பிரிந்து தவறான நிர்ணயம் எடுத்துக்கொண்டு தவறான அடி எடுத்து வைத்து தப்பு செய்து இன்று தனியாளாக மிஞ்சி இருக்கிறாயா? அதுதான் பாவம் விதிக்கின்ற சிக்ஷை. மறந்து போயிடாதீங்க. 4வது, குஷ்டரோகம் முடிவுக்கு கொண்டு வந்துவிடும், ஆயுளை குறையும்படி செய்துவிடும். அதே போல பாவமும் கூட மனிதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். பாவம் மனிதனுடைய ஆயுளையும் குறைத்து விடும். எத்தனையோ பேர் குடிகாரர்கள் 30-40 வயதிலே இறந்து போவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? எத்தனையோ பேர் விபச்சாரம் என்று சுற்றித் திரிந்து HIV வந்து தங்கள் உயிரை மாய்த்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி கிட்னியை கெடுத்துக்கொண்டு லிவரை கெடுத்துக்கொண்டு ரோகங்களுக்கு ஆளாகி உயிரையே மாய்த்திருக்கிறார்கள். பாவம் என்ன செய்கிறது கவனிங்க, அது ஆயுளை குறைத்து விடும். இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீங்களா? சரீர இச்சைகளுக்கு பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறவர்கள் தயவு செஞ்சு கவனிங்க. தெரிந்திருந்தும் தப்பு செய்து கொண்டிருக்கிறீர்களா என்றால் கவனிங்க. அந்த பழக்கம் என்ன செய்யும் என்றால் 4 விலையேற பெற்ற 4 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நாகமானின் வாழ்க்கையில 4 காரியங்கள். 1, தனக்கிருந்த குஷ்டரோகம் அவனை தீட்டுள்ளவனாக்கியது. அதிகாரம் இருந்தது, ஆஸ்தி அந்தஸ்து இருந்தது, அனைவரும் இருந்தார்கள், அனைத்தும் இருந்தது, ஆனந்தம் கூட இருந்தது. ஆனால் குஷ்டரோகம் என்ன செய்தது கவனிங்க, அவனை அட்ரஸ் இல்லாத நிலைக்கு தள்ளிவிட்டது. ஒரு பரிசுத்தமற்றவனாக்கி விட்டது, ஆரோக்கியத்தை கெடுத்து விட்டது, எல்லோரையும் அவனுக்கு தூரமாக்கியது அல்லது தூரமாக்க போகிறது, அவனை முடிவுக்கு கொண்டு வரப்போகிறது. அவனுடைய வாழ்க்கை பயங்கர தடுமாற்றத்துக்கு ஆளாக போகிறது. அப்படிப்பட்ட சமயத்திலே அந்த நாகமான் யுத்தத்திற்கு போய் வருகிற வழியிலே இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து ஒரு சிறுமியை, ஒரு சிறு பெண்ணை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து விடுகிறான், தன் மனைவிக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று. அப்படி ஒரு சிறுமியை, அதாவது சிறிய பெண் என்றால் பெர்ஹாப்ஸ் டீனேஜ் கேர்ளாக இருந்திருக்க வேண்டும். சிறுமி என்றால் 12 வயதோ 13 வயதோ 14 15 16 17 வயதோ இந்த வயது காலகட்டத்தில் இருக்கிற ஒரு சிறு பெண். வற்புறுத்தி அந்த சிறு பெண்ணை தன்னோடு இழுத்துக்கொண்டு வந்து விடுகிறான். அப்படி தன்னோடு கொண்டு வந்த போது அந்த சிறுமி எவ்வளவு அழுதிருப்பாள் யோசிங்க. நான் மறுபடியும் என் வாழ்க்கையில் அம்மாவை பார்க்க முடியுமா, அப்பாவை பார்க்க முடியுமா, தம்பியை பார்க்க முடியுமா, என் அக்காவை, என் அண்ணனை உங்களெல்லாம் பார்க்க முடியுமா என்று எவ்வளவு அழுதிருந்திருப்பா. அந்த மகள், அந்த சிறுமி அழுது கொண்டிருந்தாலும் சரி, நாகமானுடைய இருதயம் கரையவில். அந்த அளவுக்கு ஒரு கடின இருதயம் உள்ளவர். அந்த சிறுவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், நாகமானுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பாள்.
அம்மா அப்பாவை பிரிஞ்ச ஒரு நாள் என் வாழ்க்கையில இருந்ததே இல்ல. அவங்கள பார்க்காம ஒரு நாள் கூட இருந்தது இல்ல. அப்படிப்பட்ட என்ன இந்த துன்மார்க்கன் எங்க அம்மாவை பிரிச்சுட்டான், எங்க அப்பாவை என்னை விட்டு பிரிச்சுட்டான். அவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு இருக்கு, அவங்க கிட்ட போகணும் போல தோணுது. ஆனா தேசம் விட்டு இன்னொரு தேசத்துக்கு எங்கேயோ கூட்டிட்டு வந்துட்டாங்க இந்த பாவி மனுஷன். அதே சமயத்துல நாகமான் சேனாதிபதி என்பதால் சேனாதிபதிக்குரிய அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு, அந்த ஹெல்மெட் போட்டுக்கிட்டு, அந்த ஆயுதங்கள் எல்லாம் தரிச்சுக்கிட்டு, கவசங்களை அணிஞ்சுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாத்தையும் அவிழ்த்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட என்ன மிஞ்சி இருந்தது? குஷ்டரோகம். தன்னுடைய அதிகாரம் அந்த குஷ்டரோகத்திலிருந்து அவனை விடுவித்ததா? இல்லை. தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் அந்த குஷ்டரோகத்திலிருந்து அவனை விடுவித்ததா? இல்லவே இல்லை. இன்று உன்னுடைய ஆஸ்தியாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், அல்லது உன் அழகாக இருக்கலாம். உன்னிடமுள்ள பரிசுத்தமின்மையிலிருந்து உன்னை விடுவிக்க முடியுமா? அல்லது அவைகள் உன்னுடைய அநியாயமான வாழ்க்கையிலிருந்து உன்னை விடுவிக்க முடியுமா? மோசங்களிலிருந்து உன்னை தப்புவிக்க முடியுமா? பாவம் உன்னை தீட்டுள்ளவனாக்கி இருக்கிறது. பாவம் உன்னை ஆரோக்கியமற்ற நிலைக்கு தள்ளி இருக்கிறது. பாவம் உன்னை எல்லோரையும் விட்டு பிரித்து விட்டது. அந்த பாவம் சீக்கிரத்திலேயே உன்னை முடிவுக்கு கொண்டு வரப் போகிறது என்பதுதான் உண்மை. நாகமான் வாழ்க்கையில் எக்ஸாக்டாக அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வந்தோன்னா மறுபடியும் வாழ்க்கை அதே மாதிரி தான். வீட்டுக்கு வந்து தன் சரீரத்தை பார்த்தா இந்த சரீரம் அவனை உற்சாகம் இழக்க செய்கிறது, நிராசைக்குள் சோர்வுக்குள் தள்ளுகிறது. அதை பார்த்தபோது அவன் நொந்து போயிருந்திருப்பான். இதை அந்த சிறுமி கவனமாக கவனிக்கிறாள். சேனையின் அதிபதியாக வீட்டுக்கு வருகிறார். ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகோ தன் ஆடைகளை களைந்த பிறகு என்ன மிஞ்சி இருக்கிறது? குஷ்டரோகம் மட்டும்தான். நிராசை, பயங்கர சோர்வு. நலிந்து போய் இந்த சேர்ல அப்படியே விழுந்துட்டான். அந்த சிறுமி தன் சேனாதிபதி குஷ்டரோகத்தால் கீழே விழுந்து போனதை பார்த்தபோது, ஒருவேளை நீங்க அந்த சிறுமியின் அந்த சிறுபெண்ணின் ஸ்தானத்தில் இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? அட பாவி மனுஷா, நீ செஞ்ச பாவம் எங்கடா போயிடும்? செஞ்ச பாவம் எங்க போகும்? என்ன மாதிரி ஒரு அப்பாவிய சின்ன பொண்ண அநியாயமா வற்புறுத்தி என்ன இழுத்துட்டு வந்துட்டல்ல? என்னோட அப்பா அம்மா எல்லாத்தையும் என்னை விட்டு விலக்கிட்டியே, எங்கடா போகும்? என் சாபம் உன் மேல வராம எங்க போகும்? அனுபவிச்சு சாவு. மேல இருக்கிற தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், அதனால தான் உனக்கு இந்த சிக்ஷை வந்திருக்கிறது, சாவு அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நாம ஒருவேளை உங்க வீட்டுக்காரர் உங்களை பயங்கரமா திட்டாருன்னு வச்சுக்கலாம். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும், அப்படியே சொல்றேன். பயங்கர பிரச்சனை வருகிறது என்றால் அதை பார்த்து அந்த சிறுமி சிரிக்கணுமா இல்லையா? நல்லதா தான் நடக்குது. ஆனா சிரிக்கலைங்க, அந்த சிறுமி அதுக்கு சிரிக்கல. காரணம் என்ன தெரியுமா? அந்த சிறுமி இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சீரியா நாட்டிற்கு வந்தபோது தனியாளாக வரவில்லை, தனியாளா வரல. அப்புறம் தன்னோடு கூட தன்னுடைய தேவனையும் அழைத்து வந்திருந்தாள். தன்னோடு கூட தன் தேவனையும் அழைத்துக் கொண்டு வந்திருந்தாள். தன்னுடைய இருதயத்திலே எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண். அப்படி தன்னோடே கூட அந்த சிறுமி தேவனையும் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்றால் தான் இருக்கிற வீட்டில் தேவனை இருந்திருப்பார்ல. இஸ்ரவேலர்களின் தேசத்திலே, அதாவது இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற அவர்களின் வீட்டிலே தேவன் இருந்ததால் தானே அந்த சிறுமியும் தன்னோடு அந்த தேவனை அழைத்துக் கொண்டு வந்திருப்பாள். அந்த சிறுமி தன்னோடு கூட தேவனையும் கொண்டு வந்திருக்கிறாள் என்றால் தான் இருந்த வீட்டிலே அங்கே இருந்த தாய் தந்தை இவர்கள் சிறு வயதிலிருந்து அந்த பெண்ணுக்கு தேவனை பற்றி சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். தேவனிடத்திலே பயபக்தியோடு கூட அந்த பெண்ணை வளர்த்திருப்பார்கள். தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவளாய் அந்த பெண்ணை வளர்த்ததால் தான் அந்த சிறுமி சிறு வயதிலிருந்தே தேவனிடத்திலே பயத்தோடும் பக்தியோடும் இருந்து அற்புதமான தேவனை ஆராதிக்கிறவர்களாக, ஆராதனை செய்கிறவர்களாக அந்த சிறுமி வளர்ந்திருக்கிறாள் என்றால் அவளுடைய அப்பாவும் அம்மாவும் தேவனிடத்திலே பயபக்தியோடு இருந்திருப்பார்கள், ஆவிக்குரியவர்கள். சிறு வயதிலிருந்து அந்த பிள்ளையை ஆவிக்குரிய வகையில் வளர்த்த தாயும் தந்தையும் இருந்ததினால்தான், அவர்கள் வீட்டில் தேவன் இருந்ததினால்தான், அந்த வீட்டில் இருந்த அந்த பெண் வந்ததனால்தான் அந்த பெண் அங்கே போகிற போது தன்னோடு கூட தன் தேவனையும் கொண்டு போயிருந்தாள். தாய்மார் தந்தைமார், சிறுவையிலிருந்து பிள்ளைகள் ஆவிக்குரியவங்களா வளருங்க. மாடர்னா இல்ல, ஸ்டைலிஷா இல்ல, ஃபேஷனபிளா இல்ல. பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது ஸ்பிரிச்சுவலா. அந்த பாப்பா பக்கத்து வீட்டுக்கு போய் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க நைட்டு ஜெபிக்கும் போது, பைபிள் வாசிச்சு கொண்டிருக்கும் போது, பாட்டுகளை பாடுகிற போது இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற இந்த சின்ன பாப்பா அந்த வீட்டுக்கு போய் அவங்களோட சேர்ந்து பாட்டு பாடும், அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவா, வேதத்தை தியானிக்கும் போது ரொம்ப அக்கறையா அதை கவனிச்சுக்கிட்டு இருப்பா.
அன்னைக்கு கூட ஜெபத்திற்கான பாட்டு பாட ஆரம்பிப்புதான் தாமதம். உடனே அந்த பாப்பா அவங்க வீட்டுக்கு ஓடிட்டா. அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து நேர்த்தி அவங்க கூட ஜெபம் பண்ணி வேதத்தை தியானித்து ரொம்ப கவனத்தோட கேட்டுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த குடும்ப தலைவி, அந்த ஆன்டி அந்த பாப்பா கிட்ட கேட்டாங்க, நாங்க பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே நீ இங்க வந்துருவ, வந்து ஜெபத்துல பங்கேற்கிற, பாட்டெல்லாம் பாடுற, பைபிள் வாசிக்கும் போது நேர்த்தியா கேட்கிற. ஏமா நீங்களும் கிறிஸ்தவங்க தானே, அப்போ உங்க வீட்டுல ஜெபம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அந்த பாப்பா கிட்ட கேட்டாங்க. அப்ப இந்த பாப்பா சொன்ன பதில் என்னன்னா, ஆண்டி எங்க வீட்டுல தான் ஏசப்பா இல்லையே. அது அந்த பதில், எங்க வீட்டுல ஏசப்பா இல்லையே. அது என்னம்மா, நீங்களும் கிறிஸ்தவங்க தானே, நீங்க கிறிஸ்தவங்க தானே, நீங்களும் ஆலயத்துக்கெல்லாம் போறீங்க தானே. ஆமா ஆண்டி, நாங்களும் கிறிஸ்தவங்க தான், நாங்களும் சர்ச்சுக்கெல்லாம் போறோம். ஆனா எங்க வீட்டுல ஏசப்பா இல்ல ஆண்டி. ஏன் அப்படி சொல்றமா? எங்க வீட்டுல எங்க அம்மாவும் அப்பாவும் எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல சண்டை தானே, எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல சச்சரவும் சத்தமும் தானே. எங்க அப்பா அண்ணன் எங்க அம்மாவுக்கு பிடிக்காது, எங்க அம்மாவை எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. 2 பேரும் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இதெல்லாம் பார்த்து பார்த்து ஏசப்பா போயிட்டார் ஆண்டி, எங்க வீட்டுல ஏசப்பா இல்ல. ஒரு மகள் சொல்லுகிறாள், எங்க அம்மா எங்க அப்பாவுடைய நடத்தையை பார்த்து, அவர்கள் போடுகிற சண்டையை பார்த்து, அவர்களுடைய சச்சரவுகளை பார்த்து எப்போ ஏசப்பா எங்க வீட்டு விட்டு போயிட்டார். எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு பயங்கரம். இன்றும் சண்டை போடுகிற தாயே, சண்டையிடும் தந்தையே, கேக்குறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் உங்க மகனோ மகளோ இப்படி சாட்சி சொன்னா அது எவ்வளவு வெட்ககரமானதா இருக்கும். எங்க வீட்டுல தேவன் இல்லை, ஏன்னா எங்க அம்மா நல்லவங்க இல்ல. எங்க வீட்டுல தேவன் இல்லை, ஏன்னா எங்க அப்பா நல்லவர் இல்ல. எங்க வீட்டுல பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால எங்க வீட்டுல தேவன் இல்லை என்று பிள்ளைகள் சொன்னா அதை விட வெட்கக்கேடான விஷயம் அப்பா அம்மாவுக்கு வேற என்ன இருக்க முடியும்? தொடரும் முன்பு உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க வீட்டுல தேவன் இருக்கிறாரா? இன்று உங்கள் வீட்டில் தேவன் இருக்கிறாரா? இல்லை என்றால் ஜாக்கிரதை, அது உனக்கும் ஆபத்து, உன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆபத்து. அந்த சிறுமி அன்று இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வரும்போது தன்னோடு தன் வீட்டிலிருந்து தேவனை கொண்டு வந்திருக்கிறாள் என்றால், அவள் வீட்டிலிருந்து அப்பா அம்மா அவளுக்கு சிறு வயதிலிருந்தே தேவனை குறித்த காரியங்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். தேவ பயபக்தி அவளை வளர்த்திருந்திருக்கிறார்கள். அடிமையாக அந்த பெண் கொண்டு போகப்பட்ட போதும் கூட அந்த சிறுமி மாத்திரம் தனியாக போகவில்லை. தாய்மார், தகப்பன்மார், உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுங்க. ஏன்னா நீங்க இந்த கூடுகள்ல பார்த்திருப்பீங்க, பறவைகள் கூட்டுக்குள்ள இருக்கும், அந்த பறவையோட குஞ்சுகளும் அந்த கூட்டுல இருக்கும். கூட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதோட அப்பா அம்மா வந்து அதுங்களுக்கு உணவு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுங்களுக்கு செட்டை முடிச்சதுக்கு அப்புறம், இறகுகள் முளைச்சதுக்கு அப்புறம் அந்த பறவையோட குஞ்சுகள் என்ன செய்யும்? தங்களோட கூட்ட விட்டு வெளியே பறந்து போகும். இன்று தாயாய் தந்தையாய் உன் பிள்ளைகளை நீ போஷிக்கிறாய், படிப்பின் விஷயமாக, உத்தியோகத்தின் விஷயத்துல, அதுக்கப்புறம் விவாகம், அதுக்கப்புறமும் கூட கவனிங்க, அவர்கள் வேறு ஊருக்கோ வேறு பட்டணத்துக்கோ அல்ல வேறு தேசங்களுக்கோ போக வேண்டி இருக்கிறது. ஆனால் அவர்கள் இப்படி எங்கே சென்றாலும், படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ அல்லது விவாகத்தினாலோ, அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களோடு கூட தேவனையும் கொண்டு போக முடியும் என்றால் அவர்கள் க்ஷேமமாக பத்திரமாக இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதகரமானதா இருக்கும். அவ்விதத்தில் உன் பிள்ளைகளின் வாழ்க்கை ஆசீர்வாதகரமாய் இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுதிலிருந்தே அவர்களை அன்போடு வளருங்க, ஜெபத்தோடு கூட வளருங்க, பரிசுத்தத்தோடு கூட வளருங்க. இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ், உங்க பிள்ளைங்களை ஜெபத்தோடு கூட வளருங்க, அன்போடு கூட வளருங்க, பரிசுத்தத்தோடு கூட வளருங்க. இந்த 3ம் அவர்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். அந்த சிறு பெண் ஒரு அடிமையாக அன்று நாகமான் வீட்டிற்கு வந்ததற்கு அப்புறம் என்ன நடக்கிறது? நாகமான் குஷ்டரோகத்தால் சஃபர் ஆகிறான். குஷ்டரோகத்தை யாராவது சரி செய்ய முடியுமா? யாராலையும் சரி செய்ய முடியாது. யாராலும் சரி செய்ய முடியாத ஒரு பயங்கரமான ரோகத்தால் நாகமான் தவித்துக் கொண்டிருக்கிறான். பாவத்திலிருந்து உன்னை யாராலையாவது விடுவிக்க முடியுமா? இந்த உலகத்தில் யார் ஒருவராலும் ஒரு பாவியை பரிசுத்தவானாக மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட அசாத்தியமான ஒரு பாவ வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். யாரால் உன்னை விடுவிக்க முடியும்? யாரால் நாகமானை விடுவிக்க முடியும்? அந்நாளிலே நாகமான் வீட்டுக்கு வந்து நிராசையோடு சோர்வோடு தடுமாறி தவித்த போது அந்த சிறு பெண் தன் வீட்டு எஜமானியான நாகமானின் மனைவியிடத்துல, அம்மா அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அடிமை பெண்ணாக இருந்தாலும் அடிமை பிள்ளையாக இருந்தாலும் அவங்க பேசவே முடியாது.
வாய் திறக்கவே முடியாது. சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணுமே தவிர அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்கிறதோ, கேள்விகள் கேட்கிறதோ, ஆலோசனை சொல்றதோ, ஏன் பேசுறதுக்கோ கூட உரிமை கிடையவே கிடையாது. வாயை திறக்க முடியாது. அதுலயும் நாகமான் சேனைகளுக்கு அதிபதி, ஒரு பெரிய அதிகாரி, அவ்வளவு பெரிய அதிகாரியோட வீட்டுல வேலை செய்யற எந்த அடிமைக்கும் வாய் திறக்க கூட முடியாது. ஆனால் தைரியத்தை வரவழைத்து, அம்மா நான் உங்க கூட பேசணுமா? என்ன பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? அம்மா அது இல்லம்மா, எதுக்காக நம்ம எஜமானர் வெளியே போகும்போது ரொம்ப உற்சாகமா போறாங்க, ஆனா வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. ஏன் அப்படி நிராசையில சோர்வுக்கு ஆளாகி தவிக்கிறாங்க? என்ன நடக்குதும்மா? உனக்கு எதுக்குடி? இல்லம்மா, ஐயாவை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. என்னடி செய்யறது? அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ரோகம் வந்திருக்கேன், குஷ்ட ரோகம். யாராலையும் சுகமாக்கவே முடியாத அந்த குஷ்ட ரோகம். அதனாலதான் அவர் அவ்வளவு வேதனைக்கு ஆளாகிறார். நம்மளும் இவ்வளவு வேதனைப்படுறோம். இருந்தாலும் இதை பத்தி எல்லாம் நீ எதுக்கு பேசுற? வாய்மூடு. இல்லம்மா, அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உடைய சந்நிதிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசியதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி ராஜா. இன்று விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் விருட்சமாகி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை தந்து, முதலாவது அவர்களுக்குள் இருக்கிற பாவம்தான் அவர்களை ஆண்டவரே தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று, ஆரோக்கியத்தை பாழாக்கிக் கொண்டிருக்கிறது என்று, எல்லோரையும் விட்டு பிரித்து வைத்திருக்கிறது என்று, கடைசியில் அது ஆயுளை கூட முடித்துவிடும் என்று ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து, யாரெல்லாம் இந்த தப்புக்கு ஆளாகி இருக்கிறார்களோ, எப்பேற்பட்ட பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவைகளிலிருந்தெல்லாம் இன்றே வெளியே மீண்டு வர கிருபை அருளுங்க ராஜா. சத்துருவை கூட நேசிக்கிற மனதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருளியிருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே சத்துருக்களை நேசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு அருளுங்க. எங்களை சுற்றி இருக்கின்ற நாகமான்களை ஆண்டவரே உடைய சந்நிதிக்கு வழிநடத்துகிற கிருபை அருளுங்க. எங்களுக்குள்ள இருக்கிற சுவிசேஷ சத்தியத்தை இந்த உலகிற்கு பறைசாற்றுகிற உள்ளத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.